ஷோய் விஷ்ணு பிரமா முனியப்பன் முனியாண்டி நவநாத் சூரியன் எப்பா கரெக்டாக 9:30 டைம் 9:30 டயத்தில் அரசியல்வாதியை பூரா பிடிப்பான். 9 மணி உட்காருனா அரை மணி நேரத்தில் அரசியல்வாதியை பூரா கணக்கை பிடிச்சிருவான். டெய்லி அவனுக்கு இந்த வேலை தான். தெற்குப்பாளையம் ராஜபாளையம் 7 சனி பதவியில் உட்காந்த இன்னைக்கு டைம் 9 மணிக்கு உட்காருதான் 9:30 வரைக்கும் எல்லாம் அரசியல்வாதி பிடிப்பான். அரை மணி நேரத்தில் நீதிமன்ற கோர்ட்டில் பூரா ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு போகிறவனா பிடிப்பான். பிடிச்சி ஏற்று பார்த்து கந்தல் கோலமாக ஆக்கி விட்ருவான். முக்கால் சாத்தியம் சந்தோஷப்பா. அந்த சேத்தூர் ஜமீன் கணக்கும் அந்த காந்தி சிலை கிட்ட ஒரு ஸ்கூல் வச்சுருக்கான். இவன் தான் அங்கே ஸ்கூல் போட்டிருக்கான். அந்த கணக்கெல்லாம் மறைச்சி அடித்து பூரா இப்போ 10 வருஷம் ஆண்டு காலமாக இருந்த ஆக்கங்கட்ட கூவ எம்எல்ஏ பூரா மழை வரைக்கும் பட்டா போட்டு பவர் போட்டு கையெழுத்து போடுறா. பூரா கவர்மெண்ட்டு பூரா கையெழுத்து போடுங்கடா நான் இருக்கண்டான்னு 2 காலக்கையை பிளந்து போகிறான். பூரா குடோனா சேர்த்து வச்சுட்டு காலை 2 பிளந்து போகிறான். இப்போ கணக்கு நான் 3ஆம் தரம் எம்எல்ஏ சீட்டு வாங்கியாச்சுன்னா நான் உட்கார்ந்தோம்னா மந்திரி ஆட்டுவோமுங்க. 7 சனி நம்ம உட்கார வச்சாச்சு. இவனை ஆட்டி எடுத்து தான் இவனை விடணும். இவனை ஆட்ட டெல்லி வரைக்கும் நொறுங்கி போவான். இவனுடைய சொக்காரன் கட்சிக்காரன் எல்லாமே வார்டில் கிடக்கிற வரைக்கும் நொறுங்கி நாசமாக போயிடுவான். நொறுங்கி நாசமாக போய் அப்படியே அவன் வீட்டில் கக்கூஸ் போட்டிருப்பான். கக்கூஸுக்குள்ளே கூட கையை ஓட்டி சாப்பிடுற நிலமை கூட வந்துடும். அந்த மாதிரி இப்போ வரும். ஏன்னா 7 சனி உட்காந்துட்டார். தெற்குப்பாளையம் ராஜபாளையம் இப்போ 2 கட்சிக்காரன் பலவற்ற கட்சிக்காரனை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டுவான். 2 தரப்புக்காரன் ஆடுதான், விரிச்சு போட்டு ஆடுதான். தெற்குப்பாளையம் ராஜபாளையம் இல்லையே நல்லா கேட்டுக்கோங்கடா. தெற்குப்பாளையம் ராஜபாளையம் காந்தி சிலையில் 7 சனீஸ்வரி உட்காந்தாச்சு. புரியா? ஏன்னா கைலாசத்துலேருந்து எலுமிச்சம்பழம் கனி எங்கெங்கே வீசி போகுதோ அங்கெல்லாம் சனி உட்காந்துருப்பான். உட்காந்து ஆட்டி 100 கிலோமீட்டர் வரைக்கும் தோண்டி எடுப்பான். புரியுதா? அதுக்கப்புறம் 100 கிலோமீட்டர் தோண்டி வெளியே எடுக்கல அந்த தமிழ்நாடு முழுவதும் உள்ள கணக்கு பூரா உள்ளே மாட்டுவான். அதான் 117(1)18 ஜமீன் கணக்கு வரும்னா இப்போ தான் வரும். இந்த ஜமீன் கணக்கு இப்போ பூரா வெளியே வரும். கொட்டை எழுத்துல வெளியே வரும். மானிட பேலை மாதிரி கிடைக்கணும். படுத்து இருந்துச்சு விவசாயம் பண்ணி தின்னுட்டு போடா முட்டா கூதி மணிக்கலாம். முக்கால்